ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் பிரியாஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நீடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல் வந்து பெருசாக இருக்க நீடில் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீடிலே நீங்களும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து நம்ம 6 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டு வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதாவது 6 டைம்ஸ் த்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கும் போது 6 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டபுளாக பண்ணும்போது 12 ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம நீடியில் கோர்த்துக்கலாம். பாருங்க, நீடியில் கோர்த்துட்டு இந்த மாதிரி நீடியில் கோர்த்துட்டோம்னா நம்ம வந்து கீழே எஜஸில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டும் போது இப்போ நம்ம 12 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் வந்து நமக்கு இது கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மொத்தமாக த்ரெட் எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் பார்க்க டார்க்காக அழகாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு த்ரெட் நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து நான் வந்து நீடியில் குத்தி மேலே வெளியே எடுக்கிறேன். இப்படி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டுக்கு அடியில் நம்ம நீடியில் வச்சு ஒரு ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டுக்கு அடியில் வைக்கணும். த்ரெட்டுக்கு அடியில் வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். த்ரெட்டுக்கு அடியில் வச்சுட்டேன், ஒரு ரோல் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து த்ரெட்டு எடுத்தோம் குத்தி அப்படின்ட்டு அந்த இடத்துல திரும்ப நம்ம த்ரெட்டை குத்தி கீழே கொண்டு போகிறோம். பாருங்கள், அப்படியே மெதுவாக லாஸ்ட் கிட்ட போய் தான் நம்ம அந்த த்ரெட்டை விடணும். இப்போ பாருங்கள், அழகாக நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் அழகாக சின்னதாக அழகாக கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து நீடியில் அடியிலேருந்து வெளியே எடுத்துட்டு மறுபடியும் இப்போ த்ரெட்டுக்கு அடியில் நம்ம நீடியில் வச்சுட்டு ஒரு ரோல் பண்ண போகிறோம். த்ரெட்டுக்கு அடியில் வச்சுட்டேன், ஒரு ரோல், இந்த மாதிரி ஒரே ஒரு ரோல் தாங்க பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நீங்கள் வந்து குத்திடுங்க. நம்ம எங்கேருந்து நீடியில் எடுத்துக்கோமோ அதுக்கு பக்கத்துலேயே குத்தினோம்னா தான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இப்படி குத்திட்டு போடும்போது அந்த த்ரெட்டை வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டே இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டே இருக்கணும். கிட்டுக்கு போய் தான் நம்ம அந்த த்ரெட்டை விடணும். அப்போ தான் நமக்கு சிக்கு விழுகாமல் அழகாக நீட்டாக கிடைக்கும். மறுபடியும் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன், பக்கத்துலேயே குத்துறேன். குத்திட்டு நான் லெஃப்ட் ஹேண்டில் பாருங்கள் இந்த த்ரெட்டு கையில் வச்சுட்டே தான் இருக்கேன். லாஸ்ட்டில் தான் நான் அந்த த்ரெட்டை விடுவேன். அப்போ தான் சிக்கு இல்லாமல் நம்ம கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து லைட்டாக இப்படி இந்த இடத்துல வந்து விடும்போது நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். நம்ம முன்னாடியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து சிக்கு விழுந்து நமக்கு வந்து தூக்கி தூக்கி நல்லாவே கிடைக்காது அந்த ஃபினிஷிங் வந்து. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் எப்போவுமே அந்த த்ரெட்டில் லாஸ்ட்டு போயிட்டு நீங்கள் விடுங்க. ஒரு ரோல் பண்ணிவிட்டு கீழே விட்டுட்டு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் நான் த்ரெட்டு பிடிச்சிட்டே தான் இருக்கேன். லாஸ்ட்டில் எண்டிங் கீழே வந்து நம்ம இழுக்கும் போது அப்படி கிட்ட போயிட்டு லாஸ்ட்டில் நம்ம த்ரெட்டை விட்டுட்டோம்னா கரெக்டாக நமக்கு நாட்டு விழுந்துடும். கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அழகாக விட்டிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு அந்த நாட்டு அழகாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளவர் அழகாக மேக் பண்ணலாம். ப்ளவுஸில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியே நம்ம ஃப்ளவர் டிசைன் கண்டிப்பாக போட முடியும். ஸோ இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் த்ரெட்டை நான் வந்து வெளியே நீடியில் வந்து வெளியே எடுத்துட்டு த்ரெட்டுக்கு அடியில் ஒரு ரோல் பண்ணிவிட்டு திரும்ப பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணிட்டேன். த்ரெட்டை வந்து விடாதீங்க, லாஸ்ட் கிட்ட போயிட்டு தான் நீங்கள் த்ரெட்டை விடணும். பாருங்கள், அழகாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தடவை ரோல் பண்ணி போடுறது வந்து இது ஒரு மெத்தடு. அடுத்து 2 தடவை ரோல் பண்ணி பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு தடவை ரோல் பண்ணி போடும்போது இந்த சைஸ்க்கு நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிருக்கு. அடுத்து 2 தடவை ரோல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். பாருங்கள், அதுவும் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். திரும்ப பாருங்கள், நான் பக்கத்துலேயே த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துட்டேன். பாருங்கள், இதே மாதிரி தான், இதே ப்ரொசீஜர் தான். பட் ரோல் வந்து 2 டைம் பண்ணுறோம். 2 டைம்ஸ் பண்ணிட்டேன். திரும்ப பக்கத்துலேயே நீடியில் இறக்கிட்டேன். திரும்ப நம்ம அதே தான் கிட்டக்க போயிட்டு தான் நம்ம த்ரெட்டை விடணும். அந்த ஒரு ஃபிங்கரில் வந்து த்ரெட்டை பிடிச்சிட்டே இருங்க, லாஸ்ட்டு போயிட்டு தான் நம்ம விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு ரோல் பண்ணது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, 2 ரோல் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நமக்கு கிடச்சிருக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு. பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு திரும்ப அடியில் வச்சு டபுள் ரோல் பண்ணி பக்கத்தில் இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள்,
எங்கேருந்து த்ரெட் எடுக்கிறோமோ அந்த இடத்துல தான் இன்சர்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா சில்க் த்ரெட் வந்து சிக்கு விழுந்துட்டு நம்ம வந்து போடும்போது ரொம்ப இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரவே வராது. நீங்கள் போட போட ட்ரை பண்ண தான் உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மறுபடியும் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். திரும்ப இப்படி எடுத்ததும் த்ரெட்டுக்கு அடியில் 2 ரோல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடும்போது நமக்கு டபுள் ரோல் பண்ணும்போது இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 ரோல் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 3 தடவை ரோல் பண்ணி எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மறுபடியும் பாருங்கள், நான் இப்படி த்ரெட்டை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு த்ரெட்டுக்கு அடியில் வந்து நீடில் வைக்கிறேன். 1 டைம் பாருங்கள், 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரோல் பண்ணி மறுபடியும் பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிட்டேங்க. பண்ணிவிட்டு த்ரெட் அப்படியே விடும்போது அழகாக நமக்கு திரும்ப அழகான ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2வது போட்டிருக்க ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். உங்களுக்கு சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். மறுபடியும் 3 டைம்ஸ் ரோல் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் மறுபடியும் நம்ம போடுறோம். இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி லைட்டாக சிக்கு விழுந்தது அப்படின்னா நீங்கள் அடியில் இருக்க த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி மேலேயும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அழகாக கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் வந்து நம்ம டபுள் கலரில் யூஸ் பண்ணி போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். டபுள் ஷேட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ரோஸ் டிசைன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பிங்க் கலர் ரோஸ் யூஸ் போடுறோம் அப்படின்னா பிங்க் கலரில் 3 ஷேடில் இருக்குது நம்ம கலர்ஸ். அந்த 3 ஷேடையும் யூஸ் பண்ணி அந்த ரோஸை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில் ரொம்ப அழகான ஒரு லுக்கு வந்து நமக்கு அந்த ரோஸ்க்கு கிடைக்கும். பாருங்கள், ஈஸி தான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட். பட் நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிங்க உங்களுக்கும் ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிக்கு விழுகும், மேலே தூக்கி தூக்கி த்ரெட்டு தூக்குன மாதிரிலாம் வரும். பட் வந்து நீட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சிட்டு கிட்ட போயிட்டு விட்டோம் அப்படின்னா அந்த தூக்குறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் இந்த மாதிரி 1 டைம் வேணாலும் ரோல் பண்ணி போடலாம், 2 டைம்ஸ் போட்டுக்கலாம், இல்லை 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து 2-3 வித்தியாசமான நாட்ஸ் இருக்குது. அது எப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட்லேருந்தே நமக்கு அட்வான்ஸ் கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என் நாட் எப்படி போடுறது அப்படின்னா த்ரெட் எப்படி மேலே எடுத்துகிட்டு பக்கத்தில் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என் நாட் நமக்கு விழுந்துடும். இல்லைனா ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என் நாட் போட்டுக்கலாம். 2 மெத்தட்லேயும் நம்ம என் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அட்வான்ஸ் கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.